திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாள் மிகுந்த திருப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அரசியல் நகர்வுகள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டுமே குறிப்பாக மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையிலான இந்த தொகுதி உடன்பாடு என்பது மிக வேகமாக நடந்து முடிந்திருக்கிறது. 55 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற சூழலில் தேர்தலுக்கு இவ்வளவு நாட்கள் இருந்த போதும் கூட உடனடியாக ஒரு 2 நாட்களில் ஒரு முடிவுக்கு தேமுதிக வரும் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கு பின்னால் மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து 10 நாட்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்கிற தகவல்கள் இருக்கின்றன. இந்த சூழலில் மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணையுமா, தேமுதிகவினுடைய தலைமையிலான அணியில் மக்கள் நல கூட்டணி இணையுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்த நிலையில் இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எதுவும் இல்லாம 2 பேருக்கும் இடையில் தொகுதி உடன்பாடு என்கிற ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாற்று அரசியலுக்கு தயாராகிறதா தமிழகம் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் மாற்று அரசியலை முன்வைத்து மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களுடைய வலிமையும் கூடியிருக்கிறது. தேமுதிக அவர்களோடு சேர்ந்ததன் மூலமாக அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய பலம் என்பது கூடியிருக்கிறது. அதே போல கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கமும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கூட விஜயகாந்த் கூட்டணி ஆட்சி என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதே போல மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர், இப்போது விஜயகாந்த் கட்சிக்கும் சேர்த்து ஒருங்கிணைப்பாளர் என்கிற அளவில் சொல்லப்படுகின்ற வைகோ அவர்களும் கூட கூட்டணி ஆட்சி என்கிறது முழக்கத்தை இன்றைக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்கிற நிலையை நோக்கி தமிழகம் செல்லுமா, அதற்கான தேவைகள் இருக்கிறதா, அப்படியான ஒரு முடிவை தமிழக மக்கள் கொடுப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இன்றைய நம்முடைய விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பரந்தாமன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன், அதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திருமாவளவன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுன்னு சொல்லலாம். தமிழக தேர்தல் வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கிய திருப்பமாக இந்த நாள் அமையுமா என்கிற கேள்விகள் எல்லாம் கூட எழுகின்றன. 67க்கு பிறகு இப்படியான ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக அல்லது உடன்பாடு கொண்ட ஒரு 2 அமைப்புகளுக்கு இடையான ஒரு வலுவான ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் இது அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றா என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. மிகுந்த ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நகர்வாக கூட சிலரால் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட மாத கணக்கில் வார கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் தேமுதிகவும் கூட கூட்டணி பேசுகிறார்கள் என்கிற தகவல்கள் வந்தன. இந்த சூழலில் மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறார் விஜயகாந்த். என்ன நடந்தது? எந்த புள்ளியில் இது போன்ற ஒரு உடன்படிக்கைக்கு அவர் சம்மதித்தார்? நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தமிழக அரசியல் வரலாற்றில் மார்ச் 23 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தமிழக அரசியலின் 50 ஆண்டு கால சரித்திரத்தை அடியோடு புரட்டி போடுவதற்கான ஒரு ஆயத்தம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. அதற்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாளில் நிகழ்ந்த மாற்றம் அல்ல. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்ல சென்ற போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர் ஒரு வாக்குறுதியை தந்தார் என்னிடத்திலே. திருமாவளவன், நீங்கள் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன், இல்லை என்றால் நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த நடைபெறப் போகிற சட்டப்பேரவை தேர்தலில் எங்கிருந்தாலும் நாம் இருவரும் ஓரணியில் இருப்போம் என்று சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம். பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரோடு பேசிக் கொண்டிருந்ததை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்பிலே இருந்தோம், பேசிக்கொண்டே இருந்தோம். அவர் டிசம்பர் 23ஆம் தேதி எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்தார். அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 4 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே அவர் கொடுத்திருந்த பேட்டிக்கு நன்றி சொல்ல போயிருந்தோம். அப்போது அவர் சொன்னார், கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள், உங்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது, கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார். நாங்கள் அவரிடத்திலே சொன்னோம், ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினம், அன்றைக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அவ்வளவு அவசரப்பட வேண்டாம், இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன, பொறுத்திருங்கள், கட்டாயம் நாம் இணைந்துதான் தேர்தலை சந்திப்போம் என்று வாக்குறுதி தந்தார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி சொன்னபடியும்
டிசம்பர் 23ஆம் தேதி சொன்னபடியும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையிலே தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். உள்ளபடியே அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள், அவதூறுகள், இங்கே பேரம் பேசுகிறார், அங்கே பேரம் பேசுகிறார் என்றெல்லாம் அவருக்கு எதிராக விமர்சன கணைகள் வீசப்பட்டன. அவற்றையெல்லாம் ஒரு நொடியில் தவிடுபடியாக்கக்கூடிய வகையிலே மக்கள் நல கூட்டணியோடு ஒரு தொகுதி உடன்பாடு இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மகத்தான திருப்பம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணியோடு நீங்கள் ஏற்கனவே 4 பேர் அணியாக இருக்கிறீர்கள். அந்த அணியில விஜயகாந்த் வந்து சேர்றதுல என்ன தயக்கம் இருந்திருக்கிறது? ஏன் இப்படியான ஒரு உடன்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது? இல்ல, அவர் வேடல் என்கிற இடத்திலே நடைபெற்ற மாநாட்டில், தேமுதிகவுடைய அரசியல் திருப்பு மாநாட்டில் ஒரு கருத்தை தெளிவுபடுத்தினார். என்னுடைய கட்சி தொண்டர்கள் நான் கிங் மேக்கராக இருக்க விரும்பவில்லை, கிங்காக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அதிலிருந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அல்லது பிற கட்சிகள், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கும் அவர் கொடுத்த மெசேஜ் அது. என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வோரோடு தான் கூட்டணி அமைப்பேன் என்பதாகும். அதற்கு அடுத்து மகளிர் மாநாட்டில் சென்னையிலே அவர் உரையாற்றுகிற போது விஜயகாந்த் தலைமையில் தனி அணி அமையும், தனித்துதான் விஜயகாந்த் தேர்தலை சந்திப்பான் என்று அவர் உறுதிபட சொன்னார். ஆகவே அவருடைய தலைமையில் ஒரு அணி அமைந்த பிறகு மக்கள் நல கூட்டணியிலே அவர் இணைந்து எங்களோடு 4, 5 கட்சி 6வது கட்சி என்கிற அடிப்படையிலே இணைய முடியாது. எனவே அவருடைய தலைமையில் அவர் தேமுதிக என்கிற அந்த கட்சியினுடைய தலைமையில் தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுத்த பிறகு அந்த அணியில் எங்களை இணையும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் ஏற்கனவே ஒரு வருட காலமாக, கிட்டத்தட்ட 8 மாத காலமாக மக்கள் நல கூட்டணிக்கான குறைந்தபட்ச செயல் பொது திட்டங்களை எல்லாம் வரையறுத்து மக்களிடத்தில் அதை பற்றி பிரச்சாரம் செய்து ஒரு வடிவத்திற்கு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் அப்படி தனித்தனியாகவும் வர முடியாது, அல்லது ஒட்டுமொத்தமாகவும் உங்களோடு இணைந்து விட முடியாது. நாங்கள் ஒரு அணியாகவே இருப்போம், நீங்கள் ஒரு அணியாக இருங்கள். உங்களோடு சேருகிற கட்சிகள் சேரட்டும், எங்களோடு சேருகிற கட்சிகள் சேரட்டும். நாங்கள் நமக்கு இடையிலே ஒரு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு நிபந்தனை, உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி சேரக்கூடாது. அது இடதுசாரிகள் மிக கடுமையாக முன்வைத்த நிபந்தனை, நாங்கள் 4வரும் சேர்ந்து முன்வைத்த நிபந்தனை. அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் ஒப்புக்கொண்டார். பாரதிய ஜனதா இல்லாமல் மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வது என்கிற கருத்துக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த உடன்பாடு நிகழ்ந்திருக்கிறது. அப்படி என்றால் விஜயகாந்த் அவருடைய கருத்துல சமரசம் எதுவும் செய்து கொள்ளல, மக்கள் நல கூட்டணி சமரசம் செய்து கொண்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இதுல என்ன சமரசம் இருக்கிறது? இல்ல, ஒரு தலைமை, கூட்டு தலைமையாக நீங்க இருக்கிறீங்க. மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவர் ஏற்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கூட்டணினா குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அவரும் ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கும். இப்ப தொகுதி உடன்பாடு அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அவர் உடன்படிக்கை ஏற்படலையா? நாங்கள் மக்கள் நல கூட்டணியாகவே போய் சேர்ந்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணிக்கான குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அது. அவர் தேமுதிக தலைமையில் ஒரு அணியை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்தான் அந்த அணிக்கு தலைவர், அவர்தான் அந்த அணியினுடைய முதல்வர் வேட்பாளர். அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு நாங்கள் உடன்பட்டு அவரோடு தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறோம். எந்த வகையிலும் அவர் மக்கள் நல கூட்டணியில் 5வது கட்சியாக இணைந்து விடவில்லை, அல்லது நாங்கள் இந்த மக்கள் நல கூட்டணியை கலைத்துவிட்டு தேமுதிக அணியிலே போய் இணைந்து விடவில்லை. எனவே நாங்களாக இருக்கிறோம், அவர் அவராக இருக்கிறார். எங்களுக்கு இடையிலே வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறோம். இதில் யாரும் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. கூட்டணிக்கும் தொகுதி உடன்பாட்டுக்குமான வேறுபாடு என்ன புரிதலை நாங்க எடுத்துக்கிறது? இதுல அது நீங்க எளிதாக புரிந்து கொள்ளலாமே. கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாடு தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் இப்படி ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் என்கிற அடிப்படையில் ஒரு அணி இன்னொரு அணியோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டதாக சரித்திரம் இல்லை. பொதுவாக தனித்தனியாக போய் ஒரு அணியிலே போய் சேருவார்கள், தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஒவ்வொரு கட்சிக்குமான தொகுதி உடன்பாடு, தொகுதி ஒதுக்கீடு என்பது நடக்கும். அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒதுக்குகிற தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவது வாடிக்கை. இப்போது நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் தனி அணியாக நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த அணியினுடைய செயல் திட்டங்கள், அந்த அணியினுடைய கோட்பாடுகள் அவை அனைத்தும் அப்படியே எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அது அப்படியே இருக்கும். ஆனால் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிற நிலையில் அவரோடு இணைந்து
ஒரு உடன்பாட்டை மட்டும் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல். ஏற்கனவே தேமுதிக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே தேமுதிக அவருடைய செயல் திட்டங்களை வெளியிட்டு விட்டார்கள். அவர்களுக்கான செயல் திட்டத்தையும் அவருடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டு இருக்கிற நிலையில் தொகுதி உடன்பாடு மட்டும் நாங்கள் வைத்திருக்கிறோம். விஜயகாந்த் தலைமையில ஒரு அணி அப்படின்றீங்க, அவர் ஒரு அணி அமைத்திருக்கிறாரா? இந்த 124 இடங்கள் என்பது அவருடைய அணிக்கா அல்லது தேமுதிகவுக்கா? நாங்கள் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்கிற போது அவரை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற போது பிறகு நீங்கள் இதை ஒன்றாக இணைத்து அதை கரைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்றோடு ஒன்று சமரசமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவர் ஒரு தனி அணியாக தனித்து போட்டிடுவோம் என்று அறிவித்திருக்கிற நிலையில் அவர் முதல்வர் வேட்பாளர். அந்த கருத்துக்கு உடன்பட்டு நீங்கள் முதல்வர் வேட்பாளராக இருங்கள், உங்களுடைய தேமுதிகவுடைய கட்சியில் வேறு யாராவது 1-2 கட்சியில் வந்து சேர்ந்தால் இந்த 124 தொகுதிகளுக்குள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மக்கள் நல கூட்டணியில் வேறு யாராவது எங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர்கள் இணைகிற வாய்ப்பு இருந்தால் இந்த 110 தொகுதிகளில் நாங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்போ 2 பக்கத்திலிருந்தும் கட்சிகள் இணையும் போது நீங்க உங்களுடைய தொகுதிகளை விட்டுக் கொடுப்பது அப்படிங்கிற புரிதலோடு இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு? ஆமாம். எங்களோடு சில இஸ்லாமிய அமைப்புகளும் சில கிறிஸ்தவ அமைப்புகளும் இன்னும் ஒரு சில தலித் அமைப்புகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் அப்படி இணையக்கூடிய நிலை இருந்தால் அவர்கள் மக்கள் நல கூட்டணியின் அங்கமாக இருந்து அவர்களுக்கு தொகுதிகளை பகிர்ந்தளிப்பது எங்கள் கடமை. அதே போல திரு விஜயகாந்த் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் ஏதேனும் 1-2 வந்து சேருமையானால் அவர்களுக்கு தொகுதியை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்று அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொகுதி உடன்பாட்டை செய்திருக்கிறோம். இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்திலிருந்தே சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியில உங்களுடைய பெயரை முன்மொழிந்த போதும் திரு வைகோ பெயரை முன்மொழிந்த போதும் அப்போதெல்லாம் நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம்னு முன் வச்சீங்க. தேர்தலுக்கு பின்னால் தான் நாங்க முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம்னு சொன்னீங்க. இப்போ வந்து விஜயகாந்த் அவருடைய தலைமையை அவரை முதலமைச்சராக ஏற்பது அப்படிங்கிறது ஒரு சமரசம்னு எடுத்துக்க முடியாதா? அதாவது எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் 4 பேரில் யாரையாவது ஒருவரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருந்தால் நாங்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கிவிட்டோம் என்று பொருள். அதாவது திருமாவளவன் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுதளித்துவிட்டு வைகோ முதல்வர் வேட்பாளர் அல்லது ஜி ராமகிருஷ்ணன் முதல்வர் வேட்பாளர் அல்லது முத்தரசன் முதல்வர் வேட்பாளர் அல்லது வேறு யாரோ ஒருவர் இந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு செல்வாக்குள்ளவரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருந்தால் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து மாறிவிட்டோம் என்று பொருள். 4 கட்சிகளாக நாங்கள் இடம்பெற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் வேட்பாளரை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க மாட்டோம் என்று சொன்னோம். தேமுதிக அதனுடைய செயல் திட்டம், அவர் தலைவர், அந்த அணியினுடைய முதல்வர் வேட்பாளர், அவரோடு நாங்கள் கூட்டணி தொகுதி உடன்பாட்டை வைத்திருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மக்கள் நல கூட்டணியில் யாரையும் நாங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவரோடு நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். எனவே இது எந்த வகையிலும் சமரசமாகாது. இப்ப இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சமரசம் இல்லைன்னு நீங்க சொன்னாலும் கூட வேறு சில விஷயங்களை இப்ப நீங்க வந்து இதுக்காக விட்டு உங்களுடைய மாற்று அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் இப்ப வர்றீங்க. மக்கள் நல கூட்டணி என்பதே மாற்று அரசியல். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியலை நாங்க முன்வைக்கிறோம்ன்றீங்க. இந்த மாற்று அரசியல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதோடு நிற்கிறதா அல்லது திமுக அதிமுக பின்பற்றுகின்ற மற்ற விஷயங்களை பின்பற்றுகிற எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைத்து வருகிறதா? அதாவது நண்பர் விஜயகாந்த் அவர்களோடு நாங்கள் உடன்பட்ட புள்ளிகள் இப்போது நீங்கள் சொல்லுவதுதான். அதாவது தமிழகத்தில் முற்றிலும் ஊழலை ஒழிக்க வேண்டும். அதிலே மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் உடன்பாடு. மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதிலே தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் உடன்பாடு. இந்த ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை, மதுவில்லாத ஒரு சமூகத்தை நிறுவ வேண்டுமானால் ஆட்சியில் இருக்கிற அதிமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்ற விடாமல் தடுக்க வேண்டும். ஆகவே திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மூன்றாவதாக நாங்கள் 2 அணிகளும் உடன்படுகிறோம். இந்த புள்ளியில்தான், உடன்பாட்டு புள்ளியில்தான் தேமுதிகவிற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் இடையிலே ஒரு தொகுதி உடன்பாடு நிகழ்ந்திருக்கிறது. இதுவே ஒரு மாற்று அரசியல் தான். அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி, மதுவில்லாத ஒரு தமிழகம், வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு ஆட்சி மாற்றம். அதாவது ஒரு புதிய மக்கள் நல கூட்டணி தேமுதிக இணைந்த
ஒரு ஆட்சி மாற்றத்தை, கொள்கை அடிப்படையிலான மாற்றத்துடன் கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தை நிறுவுவது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நன்றி திருமாவளவன். இணைப்பில் இருங்க. வானதி, நீங்க வந்து தொடர் முயற்சிகள் இருந்தீங்க, பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது, என்ன ஆச்சு? ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியை கூட தக்க வைக்க முடியாத நிலையில் பாரதிய ஜனதா இருக்கிறதா? இப்போது பல கட்சிகளும் கூட, ஏற்கனவே உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற கட்சிகளும் கூட ஏற்கனவே இருக்கிற பழைய கூட்டணி இல்லாத பட்சத்தில் நாங்களும் இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கேட்க முடியுது. இப்ப பாரதிய ஜனதா தனித்து விடப்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டில்? இல்ல, நீங்க திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு நேற்று கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொன்னாரு. இந்த மாதிரி கூட்டணி அப்படிங்கறதுல எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் இருந்தாரு. அது தொடர வேண்டும் என்பதற்காக நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருந்தோம். அதாவது புதிதாக போய் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கறத தாண்டி ஏற்கனவே பிஜேபிக்கும் தேமுதிகவுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு நிலைமையில பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது. இன்று வந்து ஒரு புதிதாக தமிழகம், அதாவது நாங்க இந்த அணி ரெண்டும் சேர்ந்து ஒரு தேர்தல் உடன்படிக்கை, அது தொகுதிகளுக்கு மாத்திரம், இந்த மாதிரி இது நாங்க ஒரு புதுசா ஒரு கான்செப்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. ஒரு கூட்டணி உடன்பாடு எட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால தனித்து விடப்பட்டு இருக்கிறதா பாஜக? நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்களுடைய தலைவர்கள் நாங்க 234 நாங்க தனிச்சு நிக்க தயார்னா நாங்க 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கோம். எல்லா கதவுகளும் தட்டப்பட்டு எந்த கதவும் திறக்கலன்னே நாங்க தனித்து நிக்க ரெடி அப்படின்னு சொல்றதே இல்ல. நான் என்ன சொல்றேன், கூட்டணி வாய்ப்புகளுக்காக இது ஏதோ பாஜக மட்டுமே கூட்டணியில வந்து அங்க இல்ல இங்க இல்லன்னு அர்த்தம் இல்லை. எங்க கிட்ட என்டிஏல இருந்த கூட்டணி தலைவர்கள், அதனால அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அதுக்கு பின்னால அது வந்து ஒரு கட்டத்தில் அப்படிங்கும் போது அவர் தனியாக நிற்பதற்கு தயார், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாஜகவிற்கு எங்களோட ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்களுக்கும் சில ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இருக்கு. அது வெளிப்படையாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க வந்து உள்ள பேச்சுவார்த்தை அப்படிங்கிற தாண்டியும் வெளிப்படையாக எங்களுடைய தலைமை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட்டணிக்குள்ளாக ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்குவதற்கு அது தடையா இருக்கு. அதனால இன்று அவர்கள் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மக்கள் நல கூட்டணி, ஆனாலும் அது தனி கூட்டணி, அதற்கு என்று தனி வேட்பாளர். நீங்க அவர் சொல்ற விஷயத்த அவர் சொன்ன மாதிரியே தமிழக மக்களுக்கு அது முதல்ல விளங்கிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய அணிக்கு அவர் முதல்வர் வேட்பாளர், மக்கள் நல கூட்டணி நாங்க 4 பேர் சொன்னாரு. இது ஒரு தொகுதி உடன்படிக்கை. அவரும் எங்களோட சேரல, நாங்களும் அவரோட சேரல. 2 அணிகள், அதுக்கு இடையில ஒரு தொகுதி உடன்படிக்கை. இதுல என்ன புரியாத? இல்ல புரியுது. எதுக்குன்னா நீங்க ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது ஒரு பொதுவான செயல் திட்டமோ இல்ல பொதுவான நீங்க மத்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்து ஒவ்வொரு தொகுதிக்கும் என்று போகும்போது ஒரு பொது பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க சொல்றாங்க மாற்று அரசியல், நாங்க வந்து மாற்றத்தை நோக்கி போறோம் அப்படின்னு. அவர் சொல்ற மாதிரியே இந்த புதுவித மாற்றம் அப்படிங்கிறது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் திமுக அதிமுக 2 கட்சிகளோட கூட்டணியில இருந்தவங்க தான். அவங்க 2 கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அந்த அனுபவத்துல இருந்து இந்த முடிவு எடுத்துருக்கோம். பல விவாதங்களை முன் வச்சிருக்காங்க. இந்த புது அனுபவம் எப்படி இருக்குன்னு அப்புறமா நாங்க மே 19க்கு அப்புறம் தான் நாம பார்க்க முடியும். இந்த கூட்டணியை பத்தி உங்க பார்வை என்ன? இப்படி ஒரு ஏற்பாடு அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி பத்தின உங்க பார்வை என்பது நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்திலேயே நாங்க ஒரு உடன்பாடு மட்டும் தான் வச்சுக்க முடியும். இல்ல எங்களுக்கு தீர்க்கமான இந்த விஷயத்துல பார்வை இருக்கு. ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளோட கொள்கை என்ன, நீங்க பொருளாதார கொள்கையிலிருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டோம்னு சொன்னா நிறைய குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட குறைந்தபட்ச செயல் திட்டத்துல அவங்க எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல, நான் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களுடைய செயல் திட்டத்துல வந்து நாங்க இதெல்லாம் மினிமம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனால் மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய சக்தியாக அவர்கள் வந்து உருவாக முடியுமா அப்படிங்கறத நாம வந்து இதுக்கு முன்னாலேயும் பார்த்திருக்கோம். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 2014 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எங்களோட கூட்டணியில் இருந்தவங்க தான் 2 எம்பிக்கள் தான் எங்களுக்கு இங்க வந்தாங்க, பாமகவில் இருந்தும் பாஜகவில் இருந்தும். அதனால ஒவ்வொருவருக்குமான வாக்கு வங்கி அப்படிங்கறத கடந்த கால அரசியல் மூலமாக அதை வச்சு பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு நடக்குது. ஆனால் இன்றைய தேர்தல் களம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகமாக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நம்பிக்கை தரக்கூடிய ஆட்சியை யார் தர முடியும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன சூழல் வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி, மோடி அவர்களும் சரி எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள்
இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ங்கிறது தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. அப்படி இருக்கின்ற தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த அட்ராக்ஷன் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியற போது கட்சிகளுக்கு தெரியாதா? தமிழக இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் எல்லாம் மோடியை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காருன்னா உங்களோட கூட்டணிக்கு வந்திருக்கணும்ல. யாருமே வரமாட்டேன்னு சொல்லும்போது கூட்டணி அப்படின்னு வரும்போது இது என்ன பிரச்சனை? தலைமை, முதல்வர் வேட்பாளர், இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இது தடைகளை ஏற்படுத்துகிறது. எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த போது இருந்த நிலைமையும் இப்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் போது மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நாங்க பாக்குறோம். ஆனால் கள நிலவரம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமாக இல்லை. தவறான முடிவு எடுத்திருக்கிறார். அதற்கு நிச்சயம் அவர் வருத்தப்பட போகிறார். அதுதான் நாங்க சொல்ல முடியும். பேசலாம். திரு பரந்தாமன், பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கிறதா தேனில் விழுந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்ப அதாவது கேட்ட கேள்விக்கான பதில் அது. விஜயகாந்த் உங்களோடு கூட்டணிக்கு வராரா, அதனுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விகள் கேட்கும்போது அது கலைஞருக்கே உடைய அந்த இலக்கிய நயத்தோடு ஒரு நயம்பட சொல்லியிருக்காரு. அவர் அது பழம் கனிந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது பாலில் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது பாலில் விழுந்திருக்கா இல்லை தேனில் விழுந்திருக்கான்றதை விழுந்தவங்க தான் சொல்லணுமே தவிர பாலில் விழும் நாங்கள் எதிர்பார்த்தோம், பாலில் விழுன்னு சொல்லின்ற ஒரு எதிர்பார்த்த ஒரு கேள்வியில் அவர் பேசுகிறாங்க. அது கேள்வி கேட்குற பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்க கூட ஒரு பதில், அது அவ்வளோதான். அதனால இப்போ இல்ல நான் அந்த வார்த்தை விளையாட்டுக்கு கூட எல்லாம் போகல. அது கலைஞருக்கு உரித்தான ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்காரு கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்லேடையா சொல்லியிருக்காருன்னு வெச்சுக்கோ. அஸ்திரத்தை பயன்படுத்துறது கூட சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு ராஜதந்திரி பூனைக்குட்டி வெளியில வரணும்ன்றது கூட சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் இருக்கிற ஆச்சரியமே கூட அப்படி ஒரு ராஜதந்திரி. அவர் எப்படி 2 நாட்களுக்கு முன்னதாக கூட சொன்னார் இப்படி நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் உங்களுடைய பொருளாளர் சொல்கிறார் அப்படியான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல, ஏற்கனவே கொடுத்த இன்விடேஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கே தவிர அப்போதும் பேசவில்லை இப்போதும் பேசவில்லைங்கிறாரு. என்ன நடக்குது? அதாவது ஒண்ணுமே நடக்கல. அதை புரியுதுன்னா இப்போ அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எங்களுடைய பொருளாளர் இப்படி சொல்லியிருக்காரு நீங்க சொல்றீங்க. இப்ப மதிப்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற பொழுது என்ன சொன்னாரு? கடந்த காலங்களில் நாங்கள் 8 மாதத்துக்கு முன்பு இந்த மக்கள் நல கூட்டணி தொடங்கப்பட்டு இது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தேமுதிகனுடைய கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சரியான நேரத்தில் சேருவேன், அல்லது ஒன்று எங்களோடு இருப்பீர்கள், அல்லது நான் இருக்கிற இடத்தில் நிறைய விவரங்கள் விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் இங்கே என்ன பண்ணுற ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்த திரு விஜயகாந்த் அவர்கள் ஏன் எல்லோருடையத்திலும் பேசுகிறார் என்ற ஒரு செய்தி பத்திரிகையில் வர வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக போய் எந்த ஒரு நபர்களோ, எங்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய குழுவோ எப்படி பிஜேபியில் போய் பேசினாங்களோ இல்லை மற்ற கட்சிகள் போய் டிஎம்டிகே கிட்ட பேசியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. எல்லாமே பத்திரிகைகள்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இலக்கியங்கள் அடிப்படையில பேசல. உங்களுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு கூடுதல் அழுத்தம் வருகிறது, அதுக்கான முக்கியத்துவம் வருகிறது. இல்ல, அந்த பத்திரிகைகள் வரக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் கலைஞரிடத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருடைய கருத்து பொதுவா இன்னும் சொல்ல போனா கலைஞர் ஓபனாவே சொன்னாரு. இல்ல நீங்களே சொன்ன மாதிரி கூட வரலான்னு கூட சொன்னாரு. ஆமா, அப்படி எல்லாம் அழைப்பாக நீங்க கொடுத்து அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்னதாக கூட இன்னமும் கூட அவர் வருவார், அதற்கான கால அவகாசங்களை காலங்களை நிர்ணயிக்க முடியாது, நாளை நிர்ணயிக்க முடியாது, ஆனால் வருவார்ங்கிற நம்பிக்கை வராது. அவருடைய விருப்பம். ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற போது ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்தப்பட வேண்டும் என்று ஒரு தலைவர், முதுபெரும் தலைவர், இத்தனை ஆண்டு காலம் ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் அவர் கூப்பிடுறாரு. அவருக்கு எந்த ஒரு ஈகோவும் கிடையாது. நான் பெரியவன், நான் செருக்குள்ளவன், நான் அகம்பா, எனக்கு எல்லாமே இருக்கின்றது கிடையாது. ஆனால் ஜனநாயகத்தை மதித்த கலைஞர் கடந்த 10ஆம் தேதி அதான் ரைட்டுங்க, அதே தான் சொல்றீங்க நீங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படி கடுமையான விமர்சனம் வைத்த பிறகும் கூட வருவார்கள் அப்படிங்கிற கருத்தை நீங்க முன்ன அதுதான் கலைஞர் அரசியல். இந்த அரசியல் மேடையில ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசலாம், அல்லது ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக சில கருத்துக்கள் என்ன மாற்றங்கள் வரும். இதாங்க கலைஞர். யார் எப்படி விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக களத்தில் நிற்கக்கூடிய போராளி கலைஞர். அதனால ஏற்றுக்காது அவருடைய விருப்பம், அதை பற்றி நாங்க கவலைப்படவில்லை. அதற்காக நாங்க வெறும் கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு உட்கார போறது இல்ல. எங்க பொருளாளர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜயகாந்த் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாஜக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அப்படி ஒரு தவறான முடிவைத்தான் அவர் எடுத்திருக்கிறாரா? திருமாவளவன் அவர்களிடம் கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு விஜயகாந்த் வரலாற்று பிழை செய்திருக்கிறார் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சொல்லியிருந்தாங்க. அதே போன்றது ஒரு கருத்தை தான் வானதி அவர்களும் இங்க எதிரொலிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க திருமாவளவன்?
நண்பர் விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு தவறா சரியா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரிய வரும். அவர் சிறுபிள்ளை அல்ல. அரசியலில் அவருக்கும் ஒரு அனுபவம் 2005 10 ஆண்டு காலத்திற்கான ஒரு அனுபவம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் தொடர்ந்து பயணப்பட்டிருக்கிறார். முக்கிய தலைவர்களோடு பேசியிருக்கிறார். தேசிய அளவில் டெல்லியில் இருந்து ஜவடேகர் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து அவரிடத்திலே பேசியிருக்கிறார்கள். ஒரு நாட்டை ஆளுகிற கட்சி, மிகப்பெரிய வலுவான தேசிய கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. அப்படிப்பட்ட அந்த கட்சியின் தலைவர்கள் பேசிய பிறகும் கூட அவர்களெல்லாம் பல்வேறு விளக்கங்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் கேட்ட பிறகும் கூட அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உள்ள ஒரு காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே விமர்சிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதேபோல விஜயகாந்த் அவர்கள் மிகவும் மிகவும் சரியான முடிவை எடுத்திருக்கிறார், வரலாறு சொல்லும் என்பது என்னுடைய கருத்து. அதேபோல மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது திமுக அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்துவதற்காகவே இப்படியான ஒரு ஏற்பாடு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்கிறது? அதாவது இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு களத்திலே நிற்கிறது. இரண்டையும் ஒரே நேரத்திலே ஆட்சியில் அமர்த்த முடியாது. யாராவது ஒருவர் தான் ஆட்சிக்கு வர முடியும். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்தில் புதிய தலைமுறையினர் அல்லது இளம் தலைமுறையினர் பொதுவாக விரும்புகிறார்கள் என்பது ஒரு பொது கருத்தாக, பொது மனோநிலையாக கருதப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பொது மனோநிலையை அடிப்படையாக வைத்துதான் இந்த மக்கள் நல கூட்டணியை நாங்கள் கட்டி அமைத்தோம். அந்த கருத்தோடு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் கருத்தும் ஒத்துப்போனதனால் நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அவருடைய ஒரே நிலைப்பாடு என்னவென்றால், என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வோரோடு நான் கூட்டணி வைப்பேன், அவ்வளவுதான். பாரதிய ஜனதாவோடு அவருக்கு என்ன முரண்பாடு? எங்களை இணைத்துக் கொள்ளுகிற போது பாரதிய ஜனதாவை இணைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் முரண்பாடை தவிர மற்றபடி அவர் பாரதிய ஜனதாவை உதாசீனப்படுத்தியதாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த இடத்துல தான் புதிய வாக்காளர்கள் இளைஞர்களை பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பாக அவர்கள் முன்வைக்கிற விஷயங்கள முக்கியமா இருக்கிறதுங்கிறது தனிநபர் சார்ந்த அரசியலை அவங்க பெருசா ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க கொள்கை சார்ந்த மாற்று அரசியல் முன் வச்சுட்டு இப்ப முதலமைச்சராக விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி தலைவரை முன்னிறுத்துவதன் மூலமாக நீங்க உங்களுடைய கொள்கைகள் இருந்து காம்ப்ரமைஸ் பண்றதா தானே திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை முன்வைத்து நாங்கள் முதல்வர் வேட்பாளரை இப்போதைக்கு அறிவிக்க மாட்டோம் என்று சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நாங்கள் அப்படியேதான் அந்த அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் தேர்தல் உத்தி என்று வருகிற போது வாக்குகள் சிதறுவதை நாங்கள் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. நண்பர் விஜயகாந்த் அவர்களை எப்படியாவது மக்கள் நல கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். 4 கட்சியாக இருக்கிற போது அந்த நிலைப்பாடு, 5வது கட்சியாக வருகிற போது 4 கட்சிகளின் கருத்தை திணிக்க முடியாது 5வது கட்சியிடம். எனவே அவர் வந்த பிறகு, எங்களோடு இணைந்த பிறகு முதல்வர் வேட்பாளர் குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அதை நாங்கள் முற்றிலும் மறுத்துவிடவில்லை. நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியிலே ஒரு கட்சியாக இணைவாரேயானால் அவருடைய கோரிக்கை பரிசீலிப்போம் என்று சொல்லியிருந்தோம். இப்போது அவர் எங்கள் அணியிலே மேலும் ஒரு கட்சியாக இணைய முடியாது, என் தலைமையில் ஒரு அணியை நான் கட்டப்போகிறேன், நான் முதல்வர் வேட்பாளர், என்னோடு நீங்கள் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவரை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க, மற்ற தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு கிங்காக திரு விஜயகாந்த் உருவாக்குவது எங்களுடைய நோக்கம், நாங்க எல்லாரும் கிங் மேக்கர்ஸா இருப்போம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த விவாத களங்கள்ல உங்களுடைய கட்சி பிரதிநிதிகளே பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிங்காக அல்லது ஒரு அரசராக முன்னிறுத்துவதெல்லாம் நிலப்பிரபுத்துவ தன்மையினுடைய தொடர்ச்சி அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் போது உங்களை போன்ற மாற்று சிந்தனைகள் முன்வைக்கிற ஒரு கட்சி தலைவர்களே இதை வலியுறுத்துறது அல்லது இதை கொண்டாடுவது எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு உவமைதான். அதாவது கிங் என்று சொல்லுவது அந்த ஃபியூடல் சிஸ்டத்தினுடைய ஒரு எச்ச சொச்சம் என்று நாம் சொல்லுகிறோம், சரி. ஆனால் முதல்வர் என்பதைத்தான் கிங் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு உவமை அடிப்படையிலே, ஓமானத்தின் அடிப்படையிலே அதை சொல்லுகிறோம். நாங்கள் அவரை முதல்வராக்குவது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த தொகுதி உடன்பாடு நிகழ்ந்திருக்கிறது.
அவர் முதல்வர் வேட்பாளர், அவரை முதல்வர் ஆக்குவது கூட்டணி ஆட்சி என்கிற நிபந்தனையின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொகுதி பங்கீடே செய்திருக்கிறோம். உங்களோட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவர் ஏற்கிறாரா? முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது எங்க 4 கட்சிக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம். அதில் அவருக்கு ஒன்றும் பெரிய முரண்பாடு இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் நாங்கள் அதை பற்றி அவரோடு பேசவில்லை. நாங்க 3 விஷயங்கள் தான் முதல்ல சொன்ன மாதிரி, ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, இந்த 2க்கும் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஆட்சியை கைப்பற்றுவது, இந்த ஆட்சியை கைப்பற்றுவது அவரை முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது, இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து எங்கள் இயக்கம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். திரு பாண்டியராஜன், இந்த கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஆளும் கட்சியாக இருக்க அதிமுக உடனடியாக இப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்ட உடனேயே பயந்துகிட்டு நடிகர் சரத்குமாரை தன்னுடைய அணியில சேர்த்திருக்கிறதுன்னு வைகோ ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு. இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அறிவிப்பு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறோம். தேமுதிக வந்தால்தான் இருண்டு கிடக்கும் திமுகவுக்கு விடியல் என்ற ஒரு கருத்தை ஒவ்வொரு திமுக தொண்டன் நிர்வாகி மனசுலையும் ஆழமா பதிய வச்சுட்டாரு அந்த கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள். திருப்பி திருப்பி சொன்ன விஷயம், அவங்க வந்தாதான் நமக்கு விடியல். இந்த கருத்து இந்த பொது கருத்து உளவியல் ரீதியாக ஒவ்வொரு திமுக தொண்டன் மனசுலையும் ஆழ பதிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, cat is out of the bag. அந்த கலைஞர் அந்த மாதிரி சொல்ல, உங்க அனுமானம் சொல்லுங்க. உங்களுடைய அனுமானம் சொல்லுங்க. கலைஞர் அப்படி சொல்லல. பழம் கனிந்து கொண்டு கலைஞர் அப்படி சொல்லல. பழம் கனிந்து கொண்டு இருக்கிறது, பாலில் விழும் நேரம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னது. நேத்து கூட அது ஒரு பில்டப் கொடுத்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன விஷயம், இதெல்லாம் பூனைக்குட்டியை வெளியில் எடுப்பதற்காக ராஜதந்திர ரீகமா சொன்ன விஷயம்னு திமுக நண்பர் சொன்னாரு. இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்றது கேட் நிஜமாவே வெளியே வந்தது. அது என்ன வெளியே வந்ததுன்னா, கடைசியில எந்த அளவுக்கு திமுக வீக்கா இருக்கு, இந்த ஒரு கட்சி வந்ததுதான் நமக்கு ஜென்ம சாவல்யம் அளிக்க முடியும் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பொதுமக்கள் மனசுலயும் சரி திமுக தொண்டர்கள் மனசுலயும் பதிஞ்சு போச்சு. அவங்களுடைய வீக்னஸ் மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இந்த என்டையர் எபிசோட்ல. அதே நேரத்துல அது இருக்கட்டும், இப்ப திமுக எப்படி இருக்குங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் கேக்குறது, ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக இதுவரைக்கும் காத்திருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு சரத்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் திரும்ப கூப்பிடுறதுங்கிறது ஒரு வலுவான அணியாக இது அமையுதுங்கிற அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக நடக்குதாங்கிற கேள்வி. விஷயமே 3 நாட்களுக்கு முன்னாலே லெட்டர் கொடுத்துட்டேன் அம்மாவை பாக்குறதுக்காக. இன்னைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், 7 கட்சிகள் ஏற்கனவே அம்மா அவர்களை பார்த்து அவங்க ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் 34 அமைப்புகள் 50 அமைப்புகள் அப்படிலாம் நிறைய பட்டியல்கள் வந்து கொண்டு இருக்கு. 89 அமைப்புகள் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேல 8வது கட்சியாக இன்னைக்கு சமத்துவ மக்கள் கட்சி அவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு ஆதரவு. இன்னும் 5-6 பேர் வர போறாங்கன்னு சொல்றாங்க. இதனால இவர் சேர்ந்தது திமுக இந்த திடீர் மக்கள் நல கூட்டணி வலிமை அடைந்து விட்டது, மக்கள் நல கூட்டணியே இறந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணிக்கே பேர் மாத்திட்டோன்றாங்க. இன்னைக்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் அணி தான், இனிமேல் மக்கள் நல கூட்டணி கிடையாது. அந்த மக்கள் நல கூட்டணியுடைய கன்வீனரே சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நாங்க தனி அவங்க தனி 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்ன்றாங்க. அவங்களுடைய அந்த அறிவிப்புல அவங்களுடைய ஸ்டேட்மென்ட்ல அப்படிதான் கொடுத்திருக்காங்க. உடன்படிக்கை தான், தொகுதி உடன்படிக்கை தான் சொன்னது. இனிமேல் கேப்டன் விஜயகாந்த் அணி தான், நாங்கெல்லாம் தனி அணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசுறதுங்க. திருப்பி விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காரு, அவர் தேமுதிகவுக்கும் சேர்த்து கன்வீனர்னு. அது 2 தலைவர்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். அதை புரிஞ்சிட்டு நீங்க குறிப்பா நாங்க பாக்குறது 50 விஷயங்களை செய்வோம் அப்படின்னு தேமுதிக சொல்லி இருக்கு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 2 கட்டமா தேர்தல் அறிக்கையில இதுல எந்த அம்சமும் பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லி இருக்கிற குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. கேட்டீங்கன்னா ஒரு வாரிய அமைப்புங்கிறாங்க. இதுல என்ன வாரிய அமைப்போம்னா, வெளிநாட்டில் வாழும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்காக நாங்க ஒரு வாரிய அமைப்போங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் தெரிய மாட்டேங்குது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முழுக்க என்கரேஜ் பண்ணுவோம். அதுல இன்போசிஸ்ல இருந்து மொத்தம் எனக்கு நான் கவுண்ட் பண்ணதுல ஒரு 20 நிறுவனங்களாவது தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுப்போன்றதுல இருந்து தெளிவா அவங்க தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காங்க. குறைந்த நம்ம இவங்க காமன் மினிமம் ப்ரோகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு விஷயம். அது ஏற்கனவே திரும்ப விளக்கிட்டாரு. இது ஒரு தொகுதி உடன்பாடு தான். எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டமும் அவங்களுக்கு என்னெல்லாம் ஒத்துப்போகுதுங்கிறதுலாம் இனிமே தான் பேச வேண்டிய அவசியம். பேசவே முடியாது. ஏன்னா இது தொகுதி உடன்பாடுன்னு வரும்போது கூட்டணி இல்ல. கூட்டணின்னு இருக்கும்போது அதை ஏற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. பாருங்க, கூட்டணி இல்லாத போது அந்த அவசியம் இல்ல. எங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு அவருடைய
சொல்லியிருக்கிற 50 விஷயங்கள் எதுக்குமே வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றது இல்ல அவங்களுடைய முரண்பாடுகளை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லோருமே முன்வைக்கிற ஒரு விஷயங்கிறது ஊழல் எதிர்ப்பு, மது ஒழிப்பு அப்படின்னு. இந்த ரெண்டுமே இப்ப ஆட்சியில் இருக்கிற கட்சியை நோக்கி மிக பெரிதாக வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள். அப்ப அந்த விஷயத்தை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இதெல்லாம் விட்டுட்டு இப்ப ஏன்னா அவங்களும் கடுமையான விமர்சனங்கள்ல அவங்களுடைய தொடர் பரப்புரைகள்ல முன்வைக்கிற விஷயங்கள்ல மதுவிலக்கை முதன்மைப்படுத்துறாங்க. அதிமுகவை தவிர மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் அதை கடுமையாக வலியுறுத்தும் போது அதிமுக மட்டுமே அதுல வந்து வேறொரு நிலைப்பாட்டு எடுக்கும் போது அது மக்கள்கிட்ட எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பாக பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அணி என்று இன்னைக்கு வந்திருக்கிற அணி வந்து கண்டிப்பா வந்து மதுவிலக்கை பத்தி பேசுறதுக்கு எந்த நம்பகத்தன்மையும் அவங்களுக்கு இருக்காது மக்கள் மத்தியில். ஏன்னா மதுவை கொண்டு வந்தவங்க அவங்க தெரியும். ஈவன் மக்கள் நல கூட்டணி முன்வைக்கிற குற்றச்சாட்டை கூட அவங்க கொண்டு வந்தாங்க, நீங்க அதை அதிகப்படுத்திட்டீங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதனால எதுலயும் வந்து திமுக அணி இந்த கேஸ்ல வந்து மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குன்றத வெளிச்சம் போட்டு அதிமுகவுடைய பலமாக அல்லது உங்களுக்கான நம்பிக்கையாக நீங்க வைக்கிறது திமுகவுடைய பலவீனங்களை மட்டுமே நம்பிக்கை வந்து கண்டிப்பா வந்து அம்மாவோட நலத்திட்டங்கள் 5 வருடத்தில் மிகப்பெரிய அளவுல வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டா தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மின்சாரத்துல இருந்து தொழில் முதல் விவசாயமும் முடிச்சாருங்க, விவசாயம் வரை தொழில் வரை ஒவ்வொரு துறையிலையும் வந்து இன்னைக்கு தங்க நிகர் சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஒரே ஒரு இதான் எங்களுடைய ஆதார சக்தி இந்த தேர்தலை பொறுத்தவரை. நேரடியா ஒரே ஒரு விளக்கம், அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஐயோ பாருங்க, ரிப்ளை பண்ண எனக்கு நேரம் உங்களை அளவு கொடுத்தாங்களா நான் நிறைய பேசுறேன், இல்ல இடையூறு இல்லாம இருந்தேன். அதாவது இந்த சோர்வு இதெல்லாம் வந்து இவங்களுடைய கால்குலேஷன்ஸ் தவிர மற்றபடி கட்சிக்காரங்கள் அப்படியே கிடையாது. எவ்வளவு இடத்துல உதயசூரியன் நிக்குது அவ்வளவு இடம் எங்களுக்கு பலம் சொல்றது அடிப்படை தொண்டருடைய கருத்து. அது விட்டுறேன். இன்னொன்னு, இப்ப திமுகவினுடைய வீக் இல்லையான்றதை பத்தி இவங்க பேசுறதை காட்டிலும் ஒரு நிமிஷம் அவங்கள பாத்துக்கணும். அவங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க 2014 நாடாளுமன்ற தேர்தலில்? எனக்கு யாருமே தேவையில்லை, கண்ணு கெட்டின வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரையுமே பார்க்காதவங்க ஒரு சிறு கட்சி கூட அவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து கூப்பிடுறது காரணம் என்னன்னா ஜெயலலிதா சரிந்து இருக்கிறார். இவங்க ஏன் திமுக பத்தி கவலைப்படுவாங்க? இப்ப நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கவலைப்பட வேண்டியது மக்கள் நல கூட்டணி தேமுதிக உடன்படிக்கை இல்ல. நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இல்ல. ஏன்னா உங்க ரெண்டு பேரையுமே நீங்க 2 திராவிட ஆட்சிகளையுமே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அது இளைஞர்கள் மத்தியில ஒரு வேறு வகையான சிந்தனை உண்டாக்குது. இது மக்கள் நல கூட்டணி மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவும் சொல்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறது. அது அடிப்படையாக புதிதாக வருகின்ற அமைப்புகளும் இதை முன்வைக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் இதை முன்வைக்கிறாங்க. எல்லா ஊடகத்தினுடைய நெறியாளரும் கேட்கிற கேள்விக்கு நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே பதில் அடிப்படையா நான் வந்து சொல்றது என்னன்னா, திராவிட இயக்கம்ன்ற போது திமுக அதிமுக ஒண்ணா வச்சு பார்க்காதீங்க என்னுடைய கருத்து. ஆட்சிகள் இல்ல இங்க கடந்த 50 ஆண்டுகள்ல இருந்த ஆட்சிகளை பத்தி தான் இங்க பேசுது. ஈவன் நீங்க ஆட்சி வச்சீங்கன்னா கூட அளவுகோல்ல அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு பேசுங்க, லிஸ்ட் பை லிஸ்டா நான் ஆர்கியூ பண்ண தயாரா. ரெண்டுத்தையும் ஒரு தட்டுல வைக்காதீங்க. உடனே அதை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னும் ரெண்டுத்தையும் ஒரு தட்டுல வைக்க முடியாது. ஆனால் திமுகவையே நான் இப்படி சொல்றேன் 96ல இருந்த திமுக ஆட்சிக்கும் 2006ல இருந்த திமுக ஆட்சிக்கும் இப்ப இருக்கிற திமுகவுக்குமான வித்தியாசங்களை நான் பேசட்டுமா? ஒண்ணு நேரம் பேசுங்க. நிறைய விஷயங்கள் என்ன பேசுறீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க உங்களுடைய கொள்கைகளாக நீங்க முன்வச்ச விஷயங்கள்ல எதுலெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க? பெரியாரை முன்னிறுத்தி சமூக நீதியை முன்னிறுத்தி என்னென்ன விஷயங்கள் வச்சீங்களோ இன்னைக்கு நீங்க எதெல்லாம் மாற்றி வரீங்க? இன்னைக்கு நீங்க திடீர்னு நீங்க தான் சொல்றீங்க 90% இந்துக்களுக்கான கட்சியா நாங்க மாறிட்டு வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு சிறுபான்மை கட்சிகள் வருதுன்றீங்க. நான் பேசுறேன். இல்ல நான் பேசுறீங்க. சேர்த்து உங்களுக்கான கேள்வி ஒரு கேள்வியா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் இளைஞர்கள் பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இல்ல இளைஞர்கள் எல்லாமே பாப்பாங்க. இளைஞர்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இன்னும் சொன்னா இளைஞர்கள் கவனமா பார்க்கணும்னு சொல்ல கேக்குறது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞரை நோக்கி போகக்கூடிய தேர்தலாக இருக்கும் பட்சத்துல நீங்க எல்லாம் பேசுறது, நான் இது மூலமா நான் அப்பீல் பண்ற இளைஞர்களுக்கு இன்னும் நீங்க கவனமா பாருங்க. இப்ப மக்கள் நல கூட்டணி இதை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன எங்களுக்கு வருத்தமா இவங்களுக்கு வருத்தமா, என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொருளாளர் சொன்னது பத்தி ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே டிஎம்கே தான்றத நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸா எந்தெந்த ஏரியால என்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் கிளீனா சொல்றேன். அது திருமாவளவன் சொல்லிருக்காரு, அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. இப்ப ஃபைட் வந்து அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் சொல்லிருக்காரு, அதுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்கலாம். பாலு, இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தனித்து போட்டின்னு சொல்லிட்டீங்க, உங்க தலைமையை ஏற்கிறவங்களோட கூட்டணி நீங்க, பாரதிய ஜனதா அதுக்கு ஒன்னும் தயாரா இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்ப இந்த கூட்டணியை பற்றின உங்களுடைய பார்வை என்ன இருக்கு? முதல் வரிசையில உட்கார வச்ச உடனே நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா நாட்கள்லயும் நிறைய பேச வாய்ப்பு கொடுக்கிற பாலுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதை வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசினாங்க. நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். திருமாவளவன் அவர்கள் பேசின பிறகு, நம்ம பரந்தாமன் அவர்கள் கருத்து சொன்ன பிறகு எல்லாமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் நேரடியாக இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் எத்தனை முரண்பாடுகள் இருக்குது, எத்தனை வித்தியாசம் இருக்குது, எதை பூசி முழுகுறாங்க,
எதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணி இருக்கிறாங்க. தேனு பால் எதுங்கிறது யாராவது சொல்லணும், நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இருக்குது. நான் ஆழமாக இந்த மக்கள் நல கூட்டணியை பற்றிய மட்டும் விமர்சனத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல்ல மக்கள் நல கூட்டணி தமிழ்நாட்டில் வந்தபோது இது ஒன்றுமே இல்லை, இது வந்து எந்த தாக்கத்தையும் இந்த தேர்தலில் ஏற்படுத்தாது என்பதை பாமக மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் ஊடகங்கள் இது ஒரு பெரிய அணி, 4 தலைவர்கள் பெரிய கருத்தோடு இருக்காங்க, கொள்கை கூட்டணி, அவங்க சொன்னாங்க இது ஒரு கொள்கை கூட்டணி என்று சொன்னார். தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி உடைந்து விடும், சிதறிவிடும் அப்படி எல்லாமும் நீங்களும் சொன்னீங்க, மற்ற கட்சிகளும் சொன்னாங்க. ஆனா இப்ப கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதி உடன்பாடு வருவதற்கு ஒரு கட்சி கூடி இருக்கும் போது அது வலுவடைந்து தானே இருக்கு. நான் முடிச்சிடுறேன். பலம் இல்லாத 4 பேர் என்று நாங்கள் சொன்னது எப்படி இப்போ உண்மையா இருக்குன்னா, இந்த 4 பேருக்கும் சேர்ந்து 110 இடம், ஒரே ஒருத்தருக்கு 124 இடம், இதிலிருந்து 25 இடம் ஜெயிக்கிறது இல்ல, 25 இடத்துல போட்டி போடுற 4 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் மக்களையே ஓரளவுக்கு இவங்க வந்து மாத்திருவாங்களோன்னு நினைச்சேன். தமிழிசை இந்த இடத்துல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அதையும் நீங்க எடுத்துக்கங்க. வட மாநிலங்கள்ல மட்டுமே இருக்கிற ஒரு கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தரை முன்னிறுத்துறதை எப்படி ஏத்துக்க முடியும்ன்றாங்க. அதேதான் இப்ப அவங்களுக்கு அந்த விமர்சனம் நீங்க முன் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விமர்சனம் வரும். எதுக்கு வைக்கிறோம்னா, இன்னொரு கருத்து, இந்த மக்கள் நல கூட்டணியை மையமாக தான் நான் பேச முடியும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொள்கை சார்ந்த அணி, இது என்னன்னா திமுக அண்ணா திமுகவுக்கான மாற்று, நாங்கள் கொள்கையை 4 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து 24 புள்ளிகளை நாங்கள் முடிவு செய்து இதை குறைந்தபட்ச செயல் திட்டமாக நாங்கள் வடிவமைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மக்கள்கிட்ட கூட பேசியிருந்தாங்க. முத்தரசன் போன்றவர்கள்லாம் போய் கடுமையாக பேசினார். அப்போ இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு செய்தியை சொல்றாரு, இல்லைங்க முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அது எங்களுக்கு இல்லை, அது அவங்களுக்கு தான் என்று சொல்றார். ஆனால் இப்போ சொல்றாரு, நாங்க 4 பேருக்குள்ள கிடையாது, அவர் தனியா வந்திருக்காரு, அவருக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. இல்ல 2 அணிகள்ங்க தொகுதி உடன்படிக்கைக்கு வர்றாங்க. நான் தான் சொல்றேன். முத்தரசன் சொன்ன செய்தி என்னன்னா, மன்னராட்சிக்கு தான் யார் வேட்பாளர் முதல்வர் என்று சொல்லணும், அதிபர் தேர்தலுக்கு தான் இது சொல்லணும், தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இது முதல்வர் இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அந்த கருத்தை பாமக ஏற்றுக்கொள்கிறதா? இத கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அது அவர்கிட்ட நான் கேக்குறேன், இந்த கருத்தை முத்தரசனுடைய கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? இது ஒரு கருத்தே கிடையாது. அப்ப அந்த அப்படி ஒரு கருத்தே இல்லாத கருத்தை நீங்க அவர்கிட்ட முன் வைக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் மீண்டும் திரும்பி சொல்றேன், கொள்கை சார்ந்த அணி என்று சொல்வது இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிடுது. 4 பேர் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு கொள்கை பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு ஊரா போனாங்க. இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி என்ற அடையாளத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னைக்கு சொல்றார், எங்க கொள்கை அவங்க கொள்கை, அவங்க முடிவெடுத்துட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி, அந்த கட்சியில இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு விஜயகாந்த் சந்திச்சு வந்திருக்கார். தேமுதிக ஆரம்பிச்சது 14/9/2005, 10 வருஷம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த். தேமுதிகவினுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன? நீங்க ஒரே ஒரு கொள்கையை, இதுதான் தேமுதிகவினுடைய கொள்கை, அவங்களுக்கான கொள்கை ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி அவங்க 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. நீங்க ஒரேடியாக ஒரு கட்சியை வந்து எதுவுமே இல்லன்னு சொல்லக்கூடாது. திரும்பி நான் சொல்றேன், மிக கவனமா சொல்றேன், இந்த நிமிடம் வரை தேமுதிகவினுடைய கட்சியினுடைய கொள்கை என்று அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பதை பதிவு செய்யறேன். இல்லன்னு சொல்லிட்டா இன்றோடு நான் வந்து இந்த விவாதத்தில் கலந்துகிறதை நிறுத்துறேன். இன்னொன்னு சொல்றேன், தேர்தல் அறிக்கையில் சொல்வது வேறு, கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. இன்னைக்கு இரண்டையும் நீங்கள் இணைத்து பேசுறீங்க. நீங்க இவர்கள் அவர்களோடு போய் சேர்றாங்க. இன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் சொல்றார், நாங்க எங்களுக்கு மட்டும் இல்ல அந்த கட்சிக்கும் நான் தான் கன்வீனர்னு. தமிழ் இந்தியாவிலேயே ஒரு தனி நபரின் பேரில் ஒரு கூட்டணி அமைந்திருக்குன்னா அது இந்த வைகோ தனி நபர் இல்ல, கேப்டன் விஜயகாந்த் அணி. அதுதான் நான் சொன்னேன், அவங்க வந்து தொகுதி உடன்படிக்கைன்னு அழகா வெளிப்படையா அவங்க வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவர் சொன்னார், நான் இல்லன்னு சொல்லல, அவர் சொன்னார். நான் கேக்குறேன், இன்னொரு கேள்வி. தமிழ்நாடு முழுக்க இவங்க பயணம் செஞ்சுட்டாங்க. 110 இடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. 124 சீட்டு அவங்களுக்கு. இவங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது 234 தொகுதிக்குமா இல்லது இவங்க எங்க 110 தொகுதிக்கு மட்டும்தாங்கிறாரா அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்கள்ல பேச சொல்றாரு. இன்னொன்னு மிக முக்கியமானது, நான் இப்பதான் விஷயத்துக்கு வரேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல முன் வச்சது. திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெருமளவில் இந்த 2 கட்சியும் வேண்டாம் என்ற சிந்தனை உதயமானது. இந்த உதயமான சிந்தனையை வைகோ, திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களாம் போய்
கொள்கை கொள்கைன்னு சொல்லி ஓரளவுக்கு மக்கள் இவர்கள் சொல்வதை நம்பி விடுவார்களோ என்று நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இதற்கு அடுத்து ஒரு தேர்தல் தொடர்பாக ஒரு நிலையான உறுதியான எண்ணத்தை நவம்பர் மாதம் 2016 சென்னையில் நடந்த பொதுக்குழுல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கருத்தை முன்வைத்ததோ இந்த நிமிடம் வரை எந்த விதத்திலும் மாறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாற்றத்தை முன்வைத்து உங்களுடைய தேர்தல் வேலைகள் எல்லாம் தொடங்கினீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய தலைமையை ஏற்குமா அப்படிங்கிற ஒரு காத்திருப்போட நீங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிடாம மற்ற விஷயங்கள் பாருங்க. நான் மீண்டும் சொல்லிட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சியை இப்படி அப்படி எல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. எங்களை பொறுத்தவரையில் வந்தால் மகிழ்ச்சி, வராவிட்டால் மிக்க மகிழ்ச்சின்னு தைரியமா சொல்ற ஒரே கட்சி இன்னைக்கு. அதேதான் பாரதிய ஜனதாவும் சொல்றாங்க. விரும்பாத கட்சியோட கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. 234 நாங்க தனித்து அரசியல் நகர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் 2. 1, திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்த அறிவிப்பின் மூலமாகங்கிறது 1. 2வது, மக்கள் நல கூட்டணி என்பது கொள்கை இல்லாத ஒரு அணி, அவர்கள் பலம் இல்லாதவர்கள், நிறைய ஆள் வேணும் என்பதற்காக இன்னொருத்தரை சேர்த்திருக்கிறாங்க. இந்த விதத்தில் தமிழ்நாட்டில் இதற்கு மாற்றான சக்தி என்பது பாமக தான் என்பதையும் அதற்கு சிறந்த பேச்சாளர் அன்புமணி என்பதையும் இந்த நகர்வு வெளிப்படுத்துது. திமுகவுக்கு இது பின்னடைவுன்னு சொல்றது இவர் யாரு? இவருக்கு சாதகமா பாதகமா 4 பேர் பல்வேறு குற்றச்சாட்டு இல்லன்றத நான் தான் சொல்லணும். அதனால நான் சொல்றேன். அதை பத்தி பேசல. ஒவ்வொரு இடமும் அதுக்கான பதில் நம்ம பேசலாம். நீங்க 3 பேர் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க. அதுக்கான பதில்களை திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கலாம். திரு திருமாவளவன், தொடர்ந்து 3 பேரும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக நீங்க திரும்பவும் கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இடங்கள்ல ரொம்ப 110 இடங்கள் தான் உங்களுக்கு போதுன்றதன் மூலமாக ஒரு பலவீனமான ஒரு அணியாக நீங்களே உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? இப்படி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது எதிர்பார்க்காமல் நிகழ்ந்த ஒன்று. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் இப்படி பேசுகிறார்கள். அதாவது, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அணியில் திமுக அதிமுகவை தவிர யார் வேண்டுமானாலும் வந்து சேரலாம் என்று கூவி கூவி அழைத்தார்கள். இதுவரையில் ஒரே ஒரு கட்சி கூட பாமகவோடு கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தைக்கு கூட தயாரில்லை. ஆக அந்த அழைப்பிலே விஜயகாந்துக்கும் உண்டு. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். ஏன் விஜயகாந்த் பாமகவோடு சேரவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சியுமே பாமகவோடு போய் சேரவில்லை? அதனால் ஏற்பட்ட காழ்ப்புணர்வின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியின் மீது இந்த விமர்சனங்களை அவர்கள் வைக்கிறார்கள். 1. 2வது, என்றைக்கு இந்த தமிழக அரசில் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டது, ஒரு திருப்பம் ஏற்பட்டது என்று சொன்னால், சொத்து குவிப்பு வழக்கில் இன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தண்டனைக்குள்ளாகி சிறைக்கு போன பிறகுதான் தமிழக அரசிலே ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டது, ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ஆகவே அதிமுக இனி பலவீனம் அடைந்துவிடும், அந்த அம்மையார் இனி வெளியே வர முடியாது, அவ்வளவுதான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் ஏதாவது செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் முயற்சித்தார்கள். அதிலே முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்தது. ஆகவே தமிழக அரசியலில் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் பாமக முன்வைத்த முழக்கம் அல்ல, அதிமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கடி தான் அதற்கு காரணம். அதிமுகவுடைய தலைவரே, அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளரே, தமிழக முதல்வரே ஒரு வழக்கிலே சிக்கி சிறைப்படக்கூடிய நிலை ஏற்பட்ட பிறகு அந்த அணியோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதிலே பலருக்கு தயக்கம் ஏற்பட்டது. அந்த அணியோடு கூட்டணி சேர்ந்தால் இது ஊழலால் நாங்கள் சேரவில்லை என்று சொல்லுகிற போது 2G பிரச்சனையும் வருகிறது. எனவே 2G பிரச்சனை உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இணைய முடியாது என்கிற நிலையில்தான் இடதுசாரிகளும் இந்த முடிவை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே தமிழக அரசியலில் இந்த திருப்பம் ஏற்படுவதற்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றது ஒரு காரணம். 2வது, சசி பெருமாளுடைய சாவு. அவர் மது ஒழிப்புக்காக போராடி உயிரிழக்கிறார். அந்த சாவு தமிழகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த 2 நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கை திருப்பியதை தவிர பாமக தன்னைத்தானே முன்னிறுத்திக் கொண்டதனால் ஏற்பட்ட மாற்றம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொள்கையோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள்.
இப்ப இதே போன்ற ஒரு அமைப்பு பாண்டிச்சேரியிலும் இருக்குமா? புதுச்சேரியிலும் இந்த கூட்டணிங்கிறது தொடர்கிறதா? அங்க என்ஆர் காங்கிரஸோடு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏற்கனவே பாண்டிச்சேரியில் மக்கள் நல கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார்கள். தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யார் யாரோடு சேர வேண்டும் என்பதை அவர்கள் சுதந்திரமாக முடிவு செய்வார்கள். பெரும்பாலும் அதான் திமுக, அதிமுக என்கிற நாங்கள் பட்டியலிட்ட அந்த 5 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பார்கள். புதுச்சேரியிலும் மக்கள் நல கூட்டணி பிளஸ் தேமுதிக கூட்டணி, கூடுதலாக என்ஆர் காங்கிரஸ், இவை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இவை சேருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உள்ளது. நன்றி திருமாவளவன், உங்களுடைய கருத்துக்களுக்கு, அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த விவாதத்தினுடைய தன்மையை கருதி இந்த நிகழ்ச்சி மேலும் நீட்டிக்கப்படுகிறது. அரை மணி நேரத்திற்கு நம்மோடு இடைவேளைக்கு பிறகு திரு முத்தரசன் இணைகிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இந்த செக்மெண்ட்ல நம்மோடு இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன். வணக்கம் முத்தரசன். இன்றைய இந்த நிகழ்வுல மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொன்னவர் ஒருத்தர் நீங்க. பாண்டவர் அணி அப்படின்னு ஒரு அணிக்கு நீங்க பெயரும் சுட்டியிருக்கீங்க. இந்த அணியினுடைய சாதக பாதகங்களை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாபெரும் திருப்பு முனை அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. நீங்க விஜயகாந்துக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கீங்க, அதே சூழல்ல உங்களுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இவங்க எல்லாரும். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் விமர்சிக்கலாம். இது ஜனநாயகத்தில் யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த விமர்சனம் என்பது அவரவர் நலன் சார்ந்த விமர்சனமாக இருக்க முடியுமே தவிர அது பொதுவாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. குறிப்பாக இந்த அணியை பொறுத்த மட்டில் நாங்கள் பலவீனப்பட்டதாக கருத முடியாது. நாங்கள் ஏற்கனவே பலமாக இருக்கிறோம். மேலும் எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உதவியை நாங்கள் தொடர்ந்து கோரினோம். அந்த அடிப்படையில் அந்த அணியோடு நாங்கள் இன்றைக்கு உடன்பாடு கண்டிருக்கிறோம். மேலும் நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம். பலவீனத்தின் காரணமாக அல்ல, ஏற்கனவே பலமாக இடங்களை குறைத்து பெற்றதன் மூலமாக நீங்க பலவீனமாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னு பாலு சொல்றாரு. இல்லை இடங்களை பகிர்ந்து கொள்வது, கூட்டணி கட்சிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது தான் கூட்டணிக்குன்னு பேர். இது பேர் தான் கூட்டணி. அந்த அடிப்படையில் நாங்கள் 124 இடங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 இடங்களை பிரித்திருக்கிறோம். அது ஒரு பலவீனம் என்று சொல்ல முடியாது. என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் கடந்த 50 ஆண்டு காலமாக ஒரு மாறுதல் தேவை, மாற்றம் தேவை, திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி தேவை என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டது, பிரச்சார இயக்கங்களை மேற்கொண்டது. மேலும் பலம் பெற வேண்டும் என்று விரும்பினோம். இதே கருத்துடைய திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி நல்ல கொள்கையுடைய கூட்டணி என்று அறிவித்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஊழல் அல்லாத ஒரு ஆட்சி வேண்டும் என்று அவரும் விரும்பினார். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்கிறோம். ஒன்று சேர்கிற பொழுது, கூட்டணி தொகுதிகள் பகிர்ந்துகிற பொழுது அந்த கட்சியினுடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ப இடங்களை விட்டுக் கொடுப்பது என்பது கூட்டணி தர்மம். அது இதில் ஒன்று நாங்கள் பலவீனப்பட்டதாக நான் கருதுகிறேன். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கறத முக்கியமான ஒரு காரணியாக சொல்றீங்க. அதன் அடிப்படையில் நாங்க வந்து ஒன்று சேர்றோம் அப்படின்றீங்க. தமிழிசை என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்கன்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே உங்களுடைய ராஜ்யசபா சீட்டுக்காக 2 திராவிட கட்சிகளோடும் ஏற்கனவே நீங்க கூட்டணியில இருந்தீங்க, அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்ற கேள்வியை எழுப்புறாங்க. ராஜ்யசபா சீட்டில் மட்டுமல்ல, 67 நடந்து முடிஞ்ச 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வரையில் இந்த அணியில் இருக்கிற 4 கட்சிகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மாறி மாறி அதிமுக திமுகவோடு நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். அதை மறுக்க முடியாத உண்மை. ஏன் அணி சேர்ந்தோம், எந்த அடிப்படையில் சேர்ந்தோம்? பாஜகவை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி திமுக வரக்கூடாது என்பதற்காக அதிமுகவோடு அணி சேர்ந்திருக்கிறோம். அதிமுக வரக்கூடாது என்பதற்காக திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிறோம். ஆனால் யதார்த்தமான உண்மை என்றால் இந்த 2ம் அல்லாத ஒரு மாற்று இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கான விடை காண்பதற்கான ஒரு சூழல் உருவாகவில்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் என்ன தவறு?
ஏற்கனவே உங்களுடைய பிரச்சாரங்களை சொன்னீங்க மன்னர் ஆட்சி அல்லது மன்னர் அப்படிங்கிற விஷயங்களை விமர்சனத்துக்கு முன் வச்சீங்க. இப்போ இன்னைக்கு காலையில நீங்க வந்து கிங்காக விஜயகாந்தை நாங்கள் வந்து உருவாக்குவோம், கிங் மேக்கர்ஸா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பட்ட பேச்சா இல்லையா? முரண்பாடு கிடையாது. நாங்கள் மக்கள் நல கூட்டணி நவம்பர் 2ஆம் தேதி அறிவிக்கிற பொழுது முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். அன்றைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் வெளியிட்டோம். குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிட்ட பிறகு திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கை நல்ல கொள்கை என்று வெளிப்படையாக அறிவித்தார். அதற்கு பிறகுதான் நாங்கள் அவரை சந்தித்து நாங்கள் ஆதரவு கேட்டோம். பிறகு பத்திரிகையாளர்கள் விஜயகாந்த் அவர்கள் உங்கள் அணிக்கு வந்தால் நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது அவர் வந்த பிறகு நாங்கள் கலந்து ஆலோசித்து சொல்வோம் என்று சொன்னோம். அதனால் இதில் ஒன்றும் பெரிய முரண்பட்ட கருத்து இருக்கவில்லை. ஏற்கனவே நாங்கள் சொன்னது உண்மைதான். மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் முதல் வேட்பாளர் அறிவிப்போம் என்று சொன்னது உண்மை. அது யாரும் நாங்கள் மறுக்கல, 4 பேரும் சொன்னோம். ஆனால் அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை சந்தித்ததுக்கு பிறகு அவர் பரிசீலிப்பதாக அறிவித்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் விஜயகாந்த் உங்கள் அணிக்கு வந்தால் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது அவர் வந்த பிறகு அது குறித்து நாங்கள் பரிசீலித்து எங்களை பதிலை சொல்வோம் என்று சொன்னோம். இப்பொழுது வந்திருக்கிறார், நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நன்றி. இணைப்பில் இருங்க முத்தரசன், தொடர்ந்து பேசலாம். திரு பாலு, நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது ஒரேடியாக தேமுதிகவுக்கு கொள்கையே இல்லாத கட்சி நீங்க, ஆனால் அவங்களுக்கு 52 கொள்கைகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களும் இங்க பரிமாறப்பட்டது. யார் பரிமாறினது இருக்கிறதுங்கிறது உண்மை. அதை சேலஞ்ச் பண்றீங்களா? நான் சொல்றேன். இல்ல யாரு நானே சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கொள்கைகள் இருக்கிறதுனால நம்ம இடைவேளை பேசும்போது அதுக்கு ஒரு தவறான தகவல் இருக்கும்போது அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்காக நான் இதை சொன்னேன். இப்போ உங்களுடைய கருத்துக்கள் நீங்க வந்து சொல்றீங்க அவங்களுடைய இது ஒரு பலவீனமா ஆயிடுச்சு, மக்கள் நல கூட்டணி வந்து அவங்களுடைய கொள்கைகள்ல இருந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, தேமுதிக இப்படி போயிடுச்சு அப்படிலாம் சொல்றீங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் மக்கள் நல கூட்டணியோடு சேர்வதற்கு கட்சி இருக்கிறது, அல்லது வேறு மற்றவர்கள் சேர்ந்து நிற்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்ன பிறகும் எந்த கட்சியும் வரவில்லை அப்படிங்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது கலைஞர் அவர்கள் சொன்னால் அது நயத்தோடு அழைத்தார், வந்தால் உண்டு, இல்லை. நாங்களும் அரசியல் கட்சி தாங்க. நாங்களும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய துவக்கத்திலே இந்த கட்சிகளை தாண்டி எங்களை திமுகவோடு காங்கிரஸ், ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோடு யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க பட்டியல் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா நீங்க இதுவே வராது. என்னன்னா இவர்கள் எல்லாம் விரும்பினால் வரலாம் என்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். நாங்கள் கூட்டணியை நம்பி இந்த தேர்தலில் நிற்கவில்லை. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கிறோம். இளைஞர்களை நம்பி நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறோம். நாங்கள் முன்வைக்கக்கூடியது வெறும் குற்றச்சாட்டுகள், இவர்கள் இதை செய்தார்கள் என்பல்ல, மாற்று திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு நம்பகத்தன்மையோடு கருத்துக்களை மக்களிடம் எடுத்து வச்ச கட்சியாக பாமக தான் இருக்கிறது, இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. திரு முத்தரசன் அவர்கள் வந்திருக்கிறார். நான் அவர் இப்பதான் முதன்முறையா இந்த மாதிரி விவாதத்தில் பார்க்குறேன். இவர் இந்த பிரச்சாரத்தில் போகும்போது பிபி வர அளவுக்கு அதிகமாக பேசினவர் இவர் தான். கொள்கை கூட்டணி, கொள்கைக்காகவே உள்ள கூட்டணி என்று மாறி மாறி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்ப கேட்டா என்ன சொல்றாருன்னா இது வந்து நாங்க முடிவு பண்ணது, அவர்களுக்கு இது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பிரச்சார தன்மையை நீங்க இப்படியான ஒரு விமர்சனம் முன்வைக்கிறது அடிப்படையான விஷயத்தை முன்வைக்கிறார். இது கொள்கை கூட்டணி என்று சொன்னால் நீங்க வந்து இடத்தை சமரசம் செய்யலாம். உங்களுடைய கொள்கையை 4 பேர் உங்களுடைய கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கு ஒரு தனி நபருக்காக எந்த கொள்கையை தூக்கி எறிஞ்சாங்க? அவங்க சொல்றாங்களே குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், 2 கட்சி மோசமான கட்சி திமுக, அதிமுக. இதை மாற்றணும்னு சொல்றீங்க. இந்த மாற்றணும்னு சொல்றதுக்கு 5 பேர் ஒண்ணா இருக்கீங்க. உங்க 5 பேர் இன்னைக்கு போய் வாக்கு கேக்குறீங்க. நான் முடிச்சறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்கிற இடங்கள்ல தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வந்துட்டாங்க. உங்களுடைய வெற்றிகள் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுங்கிற அந்த கோபம் உங்களுக்கு இல்ல. நான் சொல்றேன், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்திருக்கிறது 100 இடங்களுக்கான 4 கட்சி. ஆட்சி கட்டிலில் அமரப்போவது 124 இடங்களை அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கூட்டணியை வலுவாக அமைக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதுக்காக செயல் திட்டங்களை வகுப்பதற்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. நான் அடிப்படையான கேள்வி, இந்த மக்களை நம்ப எங்களுடைய கருத்தியல் ரீதியாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெளிவான சிந்தனை 5 பேரிடமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு போய்
எந்த கருத்தை முன்வைத்து இவர்கள் வாக்கு கேட்க போகிறார்கள்? நாங்க இந்த மாற்றத்தை விஜயகாந்த் செய்வார் என்று நீங்கள் சொல்றீங்கன்னா விஜயகாந்தை எப்படி நீங்கள் உடன்பட வைத்தீர்கள் கொள்கை ரீதியாக? அதற்கு அவர் உடன்பட்டாரா? அதை ஏற்றுக்கொண்டாரா? அவருக்கு உடன்பட்டாருங்கிறதெல்லாம் திருமாவளவன் விளக்கினார். இல்ல இல்ல முதல் செக்மெண்ட்ல நம்ம பேசணும். இப்பயும் சொல்றேன், இன்றைக்கு வைகோ அவர்கள் இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருப்பார்னு சொல்றாங்க. இன்றைக்கு விஜயகாந்த் பேசும்போது சொல்றாரு, எனக்கு நேரா பேசலாம் பழக்கம் இல்ல, நான் சினிமாவில் நடிக்கும் போதெல்லாம் இப்படி திரும்பினாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டு கேட்டு நான் பேசினவன் என்று சொல்லிட்டு இவர்கள் மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இல்ல, எங்களுக்கும் உரைப்பாளர் சொல்றாரு. அப்போ முதலமைச்சரா ஒருவேளை விஜயகாந்த் வந்தார்னா அவர் விஜயகாந்த் முதலமைச்சரா இருப்பாரா? இந்த 5 பேரும் சேர்ந்து அவர்களை முதலமைச்சரா நடத்த நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. வானதிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன் நான். நீங்க இப்ப விஜயகாந்தை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் வரலாற்று பிழை செய்து விட்டார், அவர் திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியை கொண்டு வருவதற்கானது அப்படின்லாம் சொல்றீங்க. இல்ல அத உங்களோட கூட்டணிக்கு வரும் வரைக்கும் இந்த விமர்சனங்கள் இல்ல. அவரோட பேசுனீங்க, அவர் இப்படியான தலைவர் அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலா நீங்க பேசுனீங்க? இல்லைங்க, அதுதான் சொல்றோம். நீங்க அவர் எடுக்கின்ற முடிவை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணலாம். அவர் உங்களோட சேரல அப்படின்னும் போது உங்களோட கூட்டணிக்கு வரலன்னு உடனே இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, வாக்காளர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னு கேட்டா, நீங்க திரு விஜயகாந்த் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு அவர் ஒரு எடுத்திருக்கிற முடிவு என்பது தவறான முடிவு என்று சொல்வதற்கான அனைத்து உரிமைகளும் எல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் உண்டு. அதனால நீங்க அவரை நீங்க இத்தனை நாள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்க வேற விதமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது நீங்க இதெல்லாம் சொல்லலாம். திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வருவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க நேரடியான விமர்சனம் தானே அது. இல்ல, நான் என்ன சொல்றோம், இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவை பற்றிய எங்களுடைய கருத்து இது. ஏன்னா இதன் நீங்க சொல்ல வர்றது அவர் எந்த 2 கட்சிகளை கடுமையா எதிர்க்கிறாரோ அந்த கட்சிகள் ஏதோ ஒன்றை ஆட்சிக்கு வர அவர் பயன்படுகிறார் அல்லது அவர் அதற்காக உடன்படுகிறார்னு ஒரு கருத்து மிக நேரடியான விமர்சனம் தான். என்ன சொல்ற காரணம் இருக்கு. ஏனென்று கேட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இங்க எடுத்துக்காட்ட நம்ம பண்ண முடியும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு எடுத்துட்டு போய் அதற்கான அதிகபட்ச ஆதரவை பெறுவதற்காக அவரோட பேசணும். எல்லா கூட்டணிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சோம். இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது தவறான முடிவு என்பது எங்களுடைய கருத்து. அந்த மாற்றத்தை தரக்கூடிய தகுதி அல்லது அந்த பலம் அல்லது அந்த பிரச்சார பலம் மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிறது அவர் நம்பி இருக்கிறார். அதனால தான் சொல்றோம், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் எடுத்திருக்கின்ற முடிவு தவறான முடிவுன்னு தான் சொல்றோம். அது வாக்காளர்கள் முடிவு பண்ணுவாங்க திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நாங்க சொல்லக்கூடிய கருத்து என்பது இன்று தமிழகத்தில் முக்கியமாக இன்றைக்கு வரக்கூடிய இளம் வாக்காளர்கள் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. மாற்று அரசியலை பேசுகின்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் இளைஞர்களை நோக்கி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் ஏற்கனவே எங்கள் வசப்பட்டு இருக்கிறதுனால வாங்க தமிழகத்துல ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நாங்க நம்பி அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறோம். இதற்கான நம்பிக்கையை தருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது பாஜக. அதனால் இன்று அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது திருப்பியும் அதே கேள்விதான் வருது. இளைஞர்கள் எல்லாம் வரும்போது கட்சிகள் வருவதில் தயக்கம் இருக்குது. அப்ப எப்படி அதை எடுத்துக்கிறது? காரணம் என்றால் முதல்வர் வேட்பாளர் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி நாங்க அறிவிக்கவே மாட்டோம்னு சொன்னவங்க நாங்க உடன்பாடுன்னு சொல்லிட்டு அவரை முதல்வர் என்று அறிவிக்கிறார்கள். ஆக வெளிப்படையாக இது மக்களுக்கு நீங்களே சொன்னீங்கல்ல விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறதுக்கு பரிசீலிக்கிறேன்னு முரளிதரன் சொன்னா தானே. நாங்க என்ன சொல்றோம், ஒரு முடிவை அப்படியான பரிசீலனைக்கு பிறகும் விஜயகாந்த் உங்களை நிராகரிச்சிருக்கிறார். அதான உண்மை. என்னங்க இது? நீங்க எங்களை நிராகரிச்சா ஒரே நேரத்துல திரு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தாரு. அவரை பற்றி பரிசீலிக்கிறதுக்கு நீங்க முன் வரல. ஆனால் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளரா பரிசீலிக்கிறதுக்கு முன் வந்தீங்க. அப்படியான சூழல் அவர் வேணான்னு உங்களை நிராகரிச்சிருக்காரு. பாஜக சொல்லக்கூடாதா முதல்வர் கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை? அப்ப நீங்க அப்படி சொல்லலையே. ஏங்க அதுதான் சொல்றோம். என்ன எங்களோட பிரச்சனை அப்படிங்கறத திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம். என்ன அவர்களுடைய கோரிக்கை என்பது மக்களுக்கு தெரியும். இன்று எது நடந்திருக்கு? மக்கள் நல கூட்டணி நாங்க யாரையும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில் அதை அறிவிச்சிருக்காங்க? அப்ப எது எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்பது மக்களுக்கு புரியும். குயிக்கா முத்தரசன் சார்ட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இப்போ அவரு கொள்கை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கொள்கை அடிப்படையில் 50 செயல் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க தேமுதிகல. அந்த 50மே பாத்தீங்கன்னா இளையோடி இருப்பது முதலாளித்துவத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு எந்தெந்த நிறுவனங்களை பிரைவேட் செக்டருக்கு கொடுப்போம்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கிற வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற தமிழர்களுக்கு வாரியம் இங்கு அமைப்போன்றதுல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு தானா? நீங்க சொல்றீங்க கொள்கை நிலைப்பாடு, பாலு சார் சொல்ற மாதிரி கொள்கையை மட்டுமே வச்சு இந்த அணி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தீங்க. இவ்வளவு பெரிய முரண்பாடுகளை களைவதற்கு ஒரு முயற்சியாவது எடுப்பீங்களா?
அதான் என்னோட ஒரே கேள்வி. பரந்தாமன், உங்களுடைய இறுதி கருத்துக்கள் நம்ம கடைசியாக அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த மக்கள் நல கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி, திமுக கூட்டணி, இதெல்லாம் பார்க்கும்போது நான் குறிப்பாக பார்க்குறது 3 வேட்பாளர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ். ஒன்று வந்து முதல்வர் ஜெயலலிதா இருக்கிறவங்க, இன்னொன்று என்னுடைய கட்சித் தலைவர் கலைஞர் அவர்கள், அடுத்தது இன்றைக்கு விஜயகாந்த் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எந்த அடிப்படையில் சொன்னீங்க? நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல அது உங்களுடைய விருப்பம். நான் சொல்றேன் விருப்பம் இல்லைங்க. உள்ள தமிழ்நாட்டு நான் சொல்றேங்க. எனக்கு நேரம் கொடுக்குற மாதிரி தான் விவாதம் பண்றேன். அதாவது வந்து ஒவ்வொரு கட்சி எல்லாருமே கூடி விரும்பி இந்த கட்சி கிட்ட போறேன்ற நான் வந்து நேரம் குறைவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பேசுறேன். நான் லாஜிக்கா நேரம் குறைவுக்காக தான் பேசுறேன். எல்லா கட்சிகளும் கூடி ஒரு கட்சியை நோக்கி ஒரு கூட்டணியா வந்திருக்கு. இது 3 செக்மெண்ட், அவ்வளவுதான். நான் அப்படி அந்த அடிப்படையில் பேசுறேன். நீங்க முதல்ல ஒரு வேட்பாளர் வச்சீங்க. இந்த 3 வேட்பாளர்களை பார்க்கும்போது இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அலைகள், ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட். கலைஞர் ஏற்கனவே இஸ் ப்ரூவ்ட். அவர் ஏற்கனவே என்னென்ன செஞ்சிருக்கார் நாட்டு மக்களுக்கு தெரியும். வளர்ச்சி, முன்னேற்றம், அதே சமயத்தில் வந்து தொழில் வளர்ச்சி, கல்வி, எல்லா இடத்துலையும் கண்ணுக்கு தெரிஞ்ச வளர்ச்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 வருஷத்துல எதுவுமே கிடையாது. எந்த ரோடாகட்டும், பிரிட்ஜஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் இன்னைக்கு அது கிடையாது. அது கலைஞருடைய ஆட்சியில் இருந்து எல்லாருக்குமே தெரியும். பிறகு இவர்கள் எல்லாருமே இந்த கூட்டு இயக்கமாக சேர்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் யார், எப்படி என்பது இந்த மக்களுக்கு தெரியும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இன்று இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட்ல இது ஃபேவரபிள் சிச்சுவேஷன் டிஎம்கே தான் என்னுடைய கருத்து. நன்றி. அவங்க பேசுறது முடியும். இல்ல தனிநபரை முன்னிறுத்துவது என்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்று சொன்னவர்கள் தோழர்கள். இன்றைக்கு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அணி என்று சொல்வது தனிநபரை முன்னிறுத்தும் முயற்சியா இல்லையா? திரு முத்தரசன், 2 கேள்விகள். ஒன்னு, முதலாளித்துவ கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி அதை எப்படி பொதுவுடைமை கட்சி ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற கேள்வியை பாண்டியராஜன் முன்வைக்கிறாரு. அதே போல தனிநபர் முன்னிறுத்தலை எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த 2க்குமான உங்களுடைய பதில் சுருக்கமாக. திரு முத்தரசன், உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. கனெக்ஷன் இல்ல நினைக்கிறேன். திரு முத்தரசன், உங்களுக்கு கேக்குதா? தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக தெரிகிறது. திரு இந்த 2 கேள்விகளுக்கான பதில் அவங்க கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்க முன்வைத்த கேள்விகளுக்கான பதில்களை அவங்களுடைய பரப்புரையில நிச்சயமா அவங்க முன்வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த இன்றைக்கு நடந்த அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு திருப்பமாக இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. குறைந்தபட்சமாக அணிகள் அமைவதில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு